1200 கோடி பேரோட டேட்டாஸ் வந்து திருடப்பட்டிருக்கு. உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம் சோசியல் மீடியாஸில், இல்லை இன்னும் கூட பார்த்துருக்காம இருக்கலாம், உங்களுக்கு அவேர் கூட இருந்திருக்காது. அதாவது 1200 கோடி பேரோட டேட்டாஸ் வந்து திருடப்பட்டிருக்காங்க. இது வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஃபார்சிஸ்ன்றவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ சாதாரணமாக 1, 2, 3 இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை வச்சு எக்கச்சக்கமான டெஸ்ட் பண்ணுறாங்க. 1600 கோடி பேர், அதாவது 16 பில்லியன்ஸோட லாகின்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 16 பில்லியன் லாகின்ஸ் நம்ம கன்ஃபியூஸாக இருக்க என்னென்ன இருக்குது. நீங்கள் ஆப்பிள் ஃபோன் யூஸராக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி, ஆப்பிள் அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட், ஜிமெயில், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாத்துலேருந்தும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் டேட்டா எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? வெறும் டேட்டா தானே போயிட்டு போகுது, இப்படி கிடையாது. உங்கள் டேட்டா வச்சு சைபர் கிரைம் பண்ணலாம், உங்களை வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட் பண்ணலாம், பனிஷிங் அட்டாக் பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்டே ஹேக் பண்ணலாம், உங்கள் வங்கியில் இருக்க எல்லா கணக்கு எடுக்கலாம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸை காலி பண்ணலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி யாரை டார்கெட் பண்ணுறாங்க? நியூலி ஹார்வெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து ஹைலி யூஸபிள், அந்த மாதிரி இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து லீக் ஆகிடுச்சு, அதாவது சம்திங் லீக்கு சொல்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் அக்கௌண்ட்ஸ். எல்லாத்தையும் புதுசாக அப்டேட் பண்ணுங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க, சைபர் செக்யூரிட்டிலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த அனாவசியமான வெப்சைட்குள்ளே, ஸ்பாம்குள்ளே எதுக்குள்ளேயே போயிட வேணாம். ஸோ பி அவேர் வித் இட்.